மக்களவை கூடியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. என்டிஏ வேட்பாளராக ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சி வேட்பாளராக கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, சற்று நேரத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. மக்களவை தற்பொழுது கூடியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? மக்களவையிலே ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோர் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிர்ப்புறம் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தற்போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துடன் அமர்ந்திருக்கிறார். நேற்று மற்றும் அதற்கு முன்தினம் மக்களவை உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் நடைபெற்றது. அதிலே ஒரு சில உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்க முடியாத சூழலிலே இன்று அவர்களுக்கு பதவி பிரமாணத்துக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேற்கு வங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரான தீபக் பதவியேற்கிறார். அவருடைய பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு அடுத்ததாக சபாநாயகர் தேர்தல் மக்களவை இன்றைய அலுவல் குறிப்பிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் தேர்தலுக்கு தீர்மானங்களை முன்மொழிய பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ஒரு புறமும், இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் காத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்று சபாநாயகர் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இன்று மாலையிலே அல்லது தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சரவையை அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். பாஜக வேட்பாளரான ஓம் பிர்லா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவர் ஒரு புறம் முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிறார். அதே போலவே இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியின் வேட்பாளரான கொடிக்குன்னல் சுரேஷ் முன் வரிசையிலே இருக்கிறார். அனைவரும் மிகவும் ஆவலுடன் தேர்தல் அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பை இடைக்கால சபாநாயகரான பர்துவரி மேத்தா வெளியிட்டதும் இரண்டு பக்கங்களும் தங்களுடைய தீர்மானங்களை முன்வைப்பார்கள். ஆகவே மிகவும் முக்கியமான மக்களவை சபாநாயகர் தேர்வுக்காக தற்போது புதிய மக்களவை ஆவலுடன் காத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஓம் பிர்லா பெயரை முன்மொழியே எழுந்துள்ளார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கு. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.